மார்னிங் சென்னை, இது உங்க சரண்யா பல்ஸ்கோப் ஷோக்காக. நான் மொக்கெல்லாம் போட விரும்பலங்க, டேரக்டா விஷயத்துக்கே வரேன். இது ஒரு பிராண்ட் நியூ ஷோ, நம்ம சென்னை ஷோ, நம்ம சென்னைக்காகவே. சின்ன பசங்க நேர்ந்து பல்லு பொண்ணு தாத்தா பாட்டி வரைக்கும் ரொம்பவே கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இந்த ஷோல நியூஸ், டிராபிக் அப்டேட்ஸ்னு உற்சாகமான சாங்ஸ்னு ஒரு ஸ்பெஷல் டாபிக் பத்தி ரொம்பவே பேசி அலசி ஆராயலாம். கண்ணா ரேடியோ ஷோனால இதுதானே. பட் நாம டிஃபரெண்டா ஒரு சின்ன டிபேட் கண்டக்ட் பண்ணலாம். டெய்லி ஒரு ஹாட் டாபிக் அனௌன்ஸ் பண்ணி அதுல உங்க எக்ஸ்பீரியன்ஸ், கோவம், சந்தோஷம், நிறைகள், குறைகள் என்னடா பண்றாரு இவரு? காத்துல சுண்ணா முடிச்சிட்டு இருக்காரு. உடம்பு குறைச்சு ஒலிம்பிக்ஸ்ல ஓட போறானுங்க. இந்த ஸ்பெஷல் ஹாட் டாபிக் எத்தனையோ காதல ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், சினிமாலையும் பார்த்திருக்கோம். பட் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா? டாபிக்க மறுபடியும் சொல்றேன். எத்தனையோ காதல ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ப காதல் பிரிச்சிருக்கா? உங்க வாழ்க்கையிலயும் அதே மாதிரி நடந்திருக்கா? உடனே நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 9882602602. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், 9882602602. இது உங்க ஆர்ஜே சரண்யா, சென்னை 97.6 எப்பவுமே காலங்கத்துல நம்ம மாதிரி யாராவது கேட்க போறா? ஒரு நிமிஷம் ட்ரை பண்ணி பாக்கலாம். ஹாய், ஹலோ, நம்ம ஷோவின் முதல் காலர். குட் மார்னிங். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹாய், நான் சங்கர், பெசனர்ல இருந்து கால் பண்றோம். பண்றோமா? எத்தனை பேருங்க? நாங்க 3 பேர் இருக்கோங்க. ஸ்பீக்கர்ல போடுறாங்க. சொல்லுங்க, டாபிக் கேட்டிங்களா? உங்களுக்கும் அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இருக்கிறதுனால தான் கால் பண்றோம். சரி, சொல்லுங்க கேப்போம். நாங்க மொத்தம் 5 பேருங்க. சைக்கிள்ல அரப்படல் அடிச்ச காலத்துல இருந்து நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ்ல கூட ஒன்னாதாங்க படிச்சோம். இவ்வளவு நாள் கூட இருந்தவனுங்க எப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சானுங்களோ ஒவ்வொருத்தனா காணாம போயிட்டாங்க. இப்ப நாங்க 3 பேர் தான் இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபர்ஸ்ட் வில்லனே லவ் தாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ண தப்புக்கு லவ் எங்க குறை சொல்றீங்க? லவ் வந்தாலே எல்லாமே பிரச்சனை தாங்க. ஃப்ரெண்ட்ஸையும் வந்துடுறாங்க, ஃபேமிலியும் வந்துடுறாங்க. லைஃப்ல பொண்ணுங்க வந்தாலே பிரச்சனை தானே. உங்களை மாதிரி சொல்றவங்க தான் சார் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுவாங்க. உங்களை ஒரு பொண்ணு சின்சியரா லவ் பண்ணா என்ன பண்ணுவீங்க? அப்படியே சமாளம் இருந்தா பாத்துக்கலாங்க. ஓகே, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்? ஓகே எல்லாம் வேணா மச்சான் வேணா சாங் ப்ளே பண்ணிடுங்க. எப்படி? சரி, அந்த பாட்டே போடுங்க. பாட்டு வருது கேளுங்க. ஏன்டா எல்லா பொண்ணுங்களும் கோமா இருக்கீங்க? எல்லா பொண்ணுங்களும் அப்படி கிடையாது. என்னடா பொண்ணுங்களுக்கு ஓவரா சப்போர்ட் பண்ற? லைஃப் இஸ் இன்கம்ப்ளீட் வித்அவுட் லவ்டா. கேர்ள்ஸ் லைஃப் கம்ப்ளீட் மச்சி. என்ன மச்சி? காதல் இல்லாம வாழ்க்கை முடியாதுன்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்க? பொண்ணுங்க ஃபுல் ஸ்டாப் மாதிரி அது இருந்தா தான் லைஃபும் கம்ப்ளீட் ஆகும், சென்டென்ஸும் கம்ப்ளீட் ஆகும். பொண்ணுங்க ஃபுல் ஸ்டாப் தான் நம்ம லைஃபுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும். என்னத்த சொல்றது? ஓகே. ஸ்ட்ரெயிட்டா தேட்டர் வந்து சொல்லிட்டேன்டா. சரி, நம்ம கிளம்பலாம். படம் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு பாரு, இன்னும் அந்த நாயை காணோம். நான் பேசணும்லாம் வரமாட்டான்னு 110 ரூபா தண்டம்டா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? கிளம்பலாம். அவனை மில்கி வர சொல்லி மெசேஜ் பண்ணியாடா? மாட்டேன். என்ன இவ்வளவு நேரம் ஆளை காணோம்? நாய். என்னடா படம் எப்படி இருந்தது? எங்கடா போன? அது ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட். டிக்கெட் வாங்கி வச்சிட்டு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஹாஸ்பிடல்ல இருந்தான்டா, தாண்டா வர முடியல. எங்களுக்கு தெரியாம யாரா ஃப்ரெண்ட்? ராஜேஷ்டா. எந்த ராஜேஷ்? என் ஆபீஸ் ஃப்ரெண்ட் ராஜேஷ்டா. அப்ப ஏன்டா நாங்க ஃபோன் பண்ண எடுக்கல?
சரி உள்ள வாங்கடா போய் சாப்பிட்டே பேசலாம். நீயே சாப்பிட்டே. ஒரு மயிரும் தேவை. டேய் வண்டி சாய் குடுறா. டேய் படம் எப்படி சொல்லவே இல்லடா. டேய் டேய் எங்கடா ஆளை காணோம்? யாருடா ஃபோன் பேசிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம்? நீ தானே நீ. டேய் வாடா. வாடா. எவ்வளவு நேரமாடா உட்காந்துருப்பீங்க? ஏதாவது ஆர்டர் பண்ண மச்சி. ஏய் ரூம் சோம் 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 சோம். ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஒரு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், அவ்வளோதான் போதும். டேய் எனக்குடா. ஓகே நோ ப்ராப்ளம். மம்மி சொல்லியிருக்காங்கல்ல ஷேரிங். ஏன் 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 ஏன்டா பேச மாட்டீங்க? எங்க போன நீ? அதான் சொன்னேடா. நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோ. இனிமேல் ஃபோன் பண்ணாமலோ, ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணாமலோ இருந்தாலோ, மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்தாலோ, மற்ற 2 பேர் மாதிரியும் உன்னை டிவர்ஸ் பண்ணிவிடுவோம். புரியுதா? டெஃபினெட்லி மச்சி டெஃபினெட்லி. அடுத்த சண்டேலாம் உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். மணி அடிச்ச மாதிரி டான்னு நீ வந்து நிக்கணும், சரியா? ஷியோர் மச்சி, ஐ வில் பி தேர். 10th ஃபெயில் ஆன நாய்கள்லாம் இங்கிலீஷு. ஹேய் ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸ்டா. அப்புறம் அந்த நாயங்கடா ஃபோனில் பிடிக்க முடியலடா. சுவிட்ச்டா அப்பா. வாடான்னு சொன்னானே அவன்கிட்ட. அந்த நாட்டு எவ்வளோ சொல்லி இப்படி பண்ணிட்டானடா. படிச்சு படிச்சு சொன்னடா அவன்கிட்ட வந்துடுறா அவன் பர்த்டேன்னு. இப்போ என்ன பண்ணா? என்ன பண்ணுறது, கிளம்ப வேண்டியதான். எடுத்தானா இல்லையாடா? ஃபோன் எடுக்க மாட்டான்டா. வாடா அவனை நேராக வீட்டில் போய் பார்த்துக்கலாம். என்ன அர்ஜுன் கோவமா இருக்கீங்க? அவனை பார்க்க வந்தோம். காலைல இருந்து ஃபோன் பண்றோம், எடுக்க மாட்டேன். யாரு? நவீனா? சங்கர் மேல வா. என்னடா இருக்கானா செத்துட்டானா? அந்த நாய் அன்னைக்கு ராஜேஷுக்கு தானே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னான். இது மாதிரி இங்க நிக்கிறானேடா. அவனா பிரியா கூட வெளியே போயிருக்கான் போல இருக்கு. பிரியாவா? யாருங்க பிரியா? பிரியா அவங்க ஆஃபீஸ் ஃப்ரெண்டுங்க. 3 மாசமா லவ் பண்றாங்க. லவ் பண்றாங்களா? ஆமாங்க, தெரியாதா? இன்னைக்கு கூட அவங்க அப்பா யூஎஸ்ல இருந்து வரதுனால பிக்கப் பண்றதுக்காக போறோம்னு சொல்லியிருந்தாங்க காலைல. என்னங்க சொல்றீங்க? தெரியல, அவங்க வீட்டுல கூட ஓகே சொல்லிட்டாங்க போல இருக்கு.
ஒரு பொண்ணுக்காக நம்மள அவாய்ட் பண்றா சங்கர் அவன். விட்றா, அந்த பொண்ணை என்ன தப்பு சொல்றேன், எல்லாம் இவனை சொல்லணும். எப்படி நம்ம கிட்ட தானே வருவான், பாத்துக்கலாம் விடு. வா அவனை பாத்துக்கலாம். Can I keep you in my heart inside? ஐயையோ ஆத்தா முறைச்சு பார்த்தா, ஐயையோ ஆத்தா முறைச்சு பார்த்தா, ஐயோ ஐயோ ஆத்தா அவ முறைச்சு முறைச்சு பார்த்தா. FBல இவ்ளோ லைக்ஸ், இவ்ளோ விஷஸ் உன் பர்த்டேக்கு கலக்கறப்போ. என்னடா பிரியாவோட அப்பா ஓகே சொல்றாரு போல இருக்கு. அப்படியே அவனை புடிச்சு வை. ஒத்தனாப்ல கலர் காட்டு. ஐயோ டேய் ஐயோ ஐயோ. ஒழுங்கா உண்மையை சொல்றியா இல்ல உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? இல்லடா சொல்லுடா. இரு மச்சான். ஃபோன் அடிக்குதுடா. எடுக்க மாட்டேங்கிற. உனக்கு போன் வந்தா பதற. எங்கடா அந்த போனு? எடுறா அது ஃபர்ஸ்ட். போன் எடுத்துட்டியா? என்ன பிரியா டாரல் வருது? பிரியா வட்டி. பாரு. ஹலோ நவீன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுங்க. டேய் போனை கொடுங்கடா. டேய் உனக்கு என்னடா, எல்லாம் நாங்க பாத்துக்கறோம், நீ அர்ஜுன் பேசாம பேசுறது. நீங்க கோமா இருக்கீங்கன்னு தெரியுது. உங்ககிட்ட சொல்லாம இருந்தது எங்க தப்பு தான். பட் எல்லாத்துக்கும் ரீசன் இருக்கு. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன். பொறுமையா கேட்கறது இல்ல, எதுவுமே இல்ல பிரியா. இவ்வளவு நாள் கூடவே இருந்த இவரே எங்களை மதிக்கல. புதுசா வந்து நீங்க என்ன சொல்ல போறீங்க? இரு. அவ என்னதான் சொல்லான்னு கேட்போம். ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நவீன் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப மதிக்கிறான். க்ளோஸ் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு விஷ் பண்ண முடியாத அளவுக்கு சார் அவ்வளோ பிஸியா? அதை ஒரு ரூபா பாத்துக்கலாம். நீ சும்மாறா. புரியுது. அப்போ உங்ககிட்ட எப்படி எங்க லவ் பத்தி சொல்றதுன்னு தெரியாம தான் சொல்லல. அவன் வேணும்னு எதுவும் செய்யல. அவன் ரொம்ப நல்லவங்க. யாரு இவன்? நல்லவனா? அவன் என்ன பண்றீங்க? ப்ளீஸ் அவன் ஒன்றும் பண்ணாதீங்க. உங்களுக்கு அவனை எத்தனை நாளா தெரியும் பிரியா? எங்களுக்கு அவனை 23 வருஷமா தெரியும். உங்களை விட எங்களுக்கு அவன் மேல அக்கறை ஜாஸ்தி பிரியா. அவங்க ஃபேமிலி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க வீட்டுல லவ் மேரேஜ் எல்லாம் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு தெரியுங்க. நீங்க அவங்க வீட்டுல பேசுனீங்கன்னா ஒத்துக்க ஒரு சான்ஸ் இருக்கு. அது எப்படி பிரியா? லவ் பண்றவங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது ஞாபகம் வருதா? சத்தியமா அப்படி இல்லைங்க. நீங்க தான் எங்க ஒரே ஹோப். நான் என்னடா பண்ணலாம்? புறா நம்ம பையன்டா. நீ ஒரு உதவாக்கற, உன்னை நம்பி வந்த அவ ஒரு உதவாக்கற, 2 உதவாக்கரை சேர்ந்து உருப்படாம தான் போறீங்க. அவ வானத்தை போல மீனா மாதிரி மச்சி, நம்மள பிரிக்க மாட்டா, சேர்த்துதான் வைப்பா. தேங்க்ஸ் அண்ணா. அண்ணாவா? நவீன் தான் உங்களை அப்படி கூப்பிட சொன்னா. ஆமா மச்சி, உங்க 2 பேர் தான் தங்கச்சி இல்லல்ல, அதான். அப்படி ஒழிஞ்சு போனாயே. பா சந்தோஷமா இரு. ஆனா நம்ம யார லவ் பண்ண போறோம்னு முன்னாடியே டிசைட் பண்ண முடியுமா என்ன? ஜனனியா? இது யாரா? அதுவா காதல தேடி போக முடியாது. அது நிலைக்காது. டேய் அதுவா நடக்கணும். கடைசி வரைக்கும் கூடவே இருப்பானுன்னு நினைச்சோம். ஆனா அர்ஜுன் ஹாப்பி பர்த்டே. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? போன காதுல வைடா. டேய் சீக்கிரம் எடுங்கடா, நண்டலாண்ட சாப்பிட போகுது. ஐயோ போலீஸ். பொண்ணுதா கட்சியில நம்மளே வந்துட்டாங்க. என்ன திட்டீங்க? அந்த நாயை சொல்றோம். இங்கதான் இருக்கேன். இவனே சாரி, இவரே நான் மதிக்கல. அதுக்கப்புறம் என்ன? இவரு நாள் கூட வந்த இவரே சாரி, இவனே மாறி சொல்றான். உங்களை விட எனக்கு அவன் மேல அக்கறை ஜாஸ்தி. உங்களை விட அவனுக்கு என் மேல
உங்களை விட அவனுக்கு அப்படி அது ஆயிடுது அவங்ககிட்ட கேளுங்க. அவன் வேணும்னு எதுவுமே செய்யல, அவன் ரொம்ப நல்லவங்க, இவன் வரல போ. ஆனா அவன் சொல்லலன்னு ஃபீல் பண்ண சொதப்பிட்டா உமா ஏதோ சொல்லிட்டா. இத்தனை ஹாப்பி பர்த்டே சொல்லிருக்க மாட்டேன்டா. டேய் ஒரு அர்ஜுன் ஹாப்பி பர்த்டே இத்தனை டேக் வாங்குறேன், பட் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். ஐயோ சொல்லிட்டேன். ஹாய் ஹலோ நம்ம பாய் சாரி பயாஸ்கோப் ஷோ